அத்தை. பவி, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடு ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இருக்கு. என்னத்த, நான் உங்களை கூப்பிடாம சமைக்கிறத பார்த்து சொல்றீங்களா, இல்ல உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு நானே சமைக்கிறேன்ல அத வச்சு சொல்றீங்களா? நான் அதெல்லாம் சொல்லல. நீயும் குட்டியும் ஒன்னா பைக்ல வந்தீங்கல்ல, நான் அத பத்தி தான் சொல்றேன். அத்த, நீங்க நாங்க வரும்போது பாத்தீங்களா? எங்க இருந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் பால்கனில இருந்து எல்லாம் பார்த்தேனே. அப்படியா அத்த? ஆமாம் பவி. ஆனா நான் உங்க கண் முன்னாடி நின்னு இருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன். அது இல்ல அத்த, அது வந்து பழைய விஷயம் ஒண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சந்தோஷ் கிட்ட கேட்டேனா. சரி சரி, போதும் போதும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்கன்னு நான் ஒன்னும் கேக்கல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பைக்ல வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பவி. நான் எதிர்பார்க்கறது இதுதானே. அத்த, நீங்க பேசின விதம் அப்படி அத்த. எனக்கு உண்மையிலேயே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கணவன் மனைவியோட அர்த்தமே புரிய ஆரம்பிச்சது. இது பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுல தாத்தாக்கும் பங்கு இருக்கு. என்னத்த சொல்றீங்க? தாத்தா என்ன பண்ணாரு? உன்கிட்ட இந்த மாதிரி பேச சொன்னதே அப்பாதான். நிஜமாவா? அன்னைக்கு என்ன கூப்பிட்டு அவங்க சின்னஞ்சிறுசுங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா நீயும் பாத்துக்கிட்டே இருப்பியா, நீதானே பேசி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு கண்டிச்சு என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நானும் நினைச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் வந்து பேசினேன். அப்பா கோவக்காரரா இருந்தாலும் அவருக்கு நம்ம குடும்பத்து மேல ரொம்ப பாசம் இருக்கு பவி. புரியுதா அத்த? ஒவ்வொரு வீட்லயும் வயசானவங்க இருக்கிறது நல்லதுதான் அத்த. இந்த மாதிரி நேரத்துல அவங்க சமாதான புறாவா மாறி பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை சேர்த்து வச்சிடுறாங்க. அப்படிதானே அத்த? சரிதான். சரி சரி, என்ன சொல்றா நம்ம குட்டி? சந்தோஷமா இருக்கானா இப்போ? அத்த, நானும் சந்தோஷம் ஒரே வேவ் லென்த்ல தான் இருந்திருக்கோம். நான் அவன் கிட்ட போய் பேசலனா கூட அவன் வந்து கண்டிப்பா என்கிட்ட பேசிருப்பான் அத்த. அவனுக்கு பாசத்தை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. சரி சரி, நீ அவன்கிட்ட போய் பேசிட்டே இரு, நான் சமைக்கிறேன். போ. அத்த, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்க. ஓகே, போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல பவி, இப்பதான் ரெண்டு பேரும் ஒன்னா ஹாப்பியா இருக்கீங்க. போ, நான் பண்ணிடுறேன். நான் சமைக்கிறேன், நீ போ. அத்த, நீங்க போங்க அத்த. சந்தோஷ் எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கான். என்னது? குட்டியா? ஆமா. உனக்கு உதவி பண்ண போறானா? நம்பவே முடியலையே. சரி, அப்ப நான் எதுக்கு இங்க? நான் போறேன். ஓகே அத்த. ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கா நிறைய பிளான் பண்ணிருக்கேன் அத்த. இன்னைக்கு ஃபுல்லா நார்த் இந்தியன் டிஷஸ் தான். அதாவது தால் மக்னி இருக்கும், சப்பாத்தி இருக்கும், பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், கோபி மஞ்சூரியன் இருக்கும். உங்களுக்கு வேற என்னலாம் வேணும்னு சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச குருமா கூட இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. இதெல்லாம் உனக்கு சமைக்க தெரியுமா? என்ன அத்த, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதோ யூடியூப் பார்த்தா எல்லாம் தெரிய போகுது. சரி சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் சமைச்சு எனக்கும் அப்பாக்கும் டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்க அதானே? அத்த, அப்படிலாம் இல்ல, நீங்க பயப்படாம சாப்பிடலாம். உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆமாடா, நான் சும்மா சொன்னேன். நீ எப்படி சமைச்சாலும் நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சிட்டு வரேன். சரி செல்லம். ஹேய், கேரட் வந்துதான்.
இன்னைக்கு என் பொண்டாட்டி சமையலுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண போறேன். ஒவ்வொரு வெஜிடபிளா கட் பண்றேன். அப்புறம் கிச்சனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். சூப்பர். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேய் சந்தோஷ், என்ன பண்ற? தாத்தா வா கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம். எங்க? நான்லாம் வரல, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வேற வேலை இருக்கு. உனக்கு வேலை இருக்குன்னா நான் வெட்டியா இருக்கேன்னு சொல்றியா? வாடா வெளியே போயிட்டு வரும். இல்ல தாத்தா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்றேன்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டா வீட்ல உனக்கு என்னடா வேலை? ஆபீஸ்ல தானே வேலை. சரி அதை விடு. டேய் பக்கத்துல காமாட்சி மிஷின் ஒண்ணு இருக்கான். அந்த கடையில வடை, பொரியல், பாயாசம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கான். வா போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்துருவோம். நோ 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 தாத்தா, நான் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீங்க வேணா போயிட்டு வாங்களேன். டேய் வீட்ல சாப்பாடு நீ சாப்பிட போற. டேய் என்னடா காய்கறி இன்னும் வெட்டவே இல்ல. இனி இத கட் பண்ணி சமைச்சு நாம சாப்பிடறதுக்குள்ள போதுன்னு ஆயிடும்டா. வாடா நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். இல்ல தாத்தா, நீங்களே போயிட்டு வாங்க, எனக்கு வேணாம். டேய் என்னடா வாடா. இல்ல தாத்தா. இப்ப வர போறியா இல்லையா? டேய் இப்ப வர போறியா இல்லையா? ஐயோ டேய் வாடா போலாம். தாத்தா நான் வந்து அப்புறம் இந்த காய் இது எதுக்குடா? என்னடா காய்கறி நறுக்கிட்டு இருக்கியா? லைட்டா தாத்தா, பவி சமைக்க போறா, அதான் லைட்டா ஹெல்ப் பண்ணலான்னு. அப்படியே சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாமே. என்னது? நீயும் பவித்ராவும் சமைக்க போறீங்களா? நீ எப்ப கூட சமைக்க போற? அதெல்லாம் அப்படிதான் தாத்தா, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் பொசுக்குன்னு முடிஞ்சு போயிடும். நாங்க எப்பவோ சமாதானம் ஆயிட்டோம். அப்படியா? அவள்கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்டியா? என்ன தாத்தா சொன்னீங்க? கேட்கல. நான் இப்ப கேட்டது உனக்கு காதுல கேட்கல? இத நான் நம்பணும். அவகிட்ட மன்னிப்பு கேட்டியாடா? என்ன தாத்தா நீங்க கேட்டதவே இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. யார் இப்போ மன்னிப்பு கேட்டா என்ன? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமா, அது போதாதா உங்களுக்கு? டேய் டேய் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றவன அவ்வளவுதான்டா. நீ வேஸ்டடா. நீ காலம் எல்லாம் பொண்டாட்டி காலிலே விந்து கிடக்க போற. பொண்ண சொல்லி குத்தம் இல்லடா. இந்த காலத்து பசங்க அப்படித்தான், பொண்டாட்டி தாசனாவே மாறிடுறாங்க. தாத்தா, பொண்டாட்டி தாசனா இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். அதுல இருக்கிற சுகம் வேற எதுலயுமே வராது. போங்க தாத்தா, உங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. என்னடா நீ? என்ன? போடா போடா, நீ எல்லாம் எங்க உருப்பட போறன்னு தெரியல. போ. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நல்லதுன்னு தானே சொன்னேன். இதுக்கு புரியலன்னு போய்கிட்டு இருக்காரு. நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்பா, அப்பா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டேன் பாத்தீங்களா? அப்பா உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தான்? என்னப்பா வேண்டா வெறுப்பா சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? சச்சா, நான் ஏன் வருத்தப்படணும்? ரெண்டு பேரையும் சேர்த்து வையின்னு சொன்னதே நான் தானே. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து சந்தோஷமான்னு கேட்டுட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். பாத்தீங்களாப்பா, என்னைக்கும் இல்லாம பவி இன்னைக்கு சமைக்க போயிருக்கா. அப்புறம் குட்டி பவிக்கு உதவி பண்றான். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம்பா. என்ன சேர்த்து வச்சுட்டேன்னு பேசுற? அவனை உங்க ரெண்டு பேருக்கு அடிமையாக்கில வச்சிருக்க. அடிமையா? என்னப்பா இப்படி சொல்றீங்க?
நீங்க எனக்கு அறிவுரை சொல்லி நான் உங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன்பா. இப்போ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ குட்டிய வந்து நீங்க அடிமைன்னு சொல்றீங்க? பின்ன எப்படி சொல்லுவாங்க? முன்னாடி எப்படி இருந்தான்? ஆம்பளை சிங்க மாதிரி இருந்தான். இன்னைக்கு எடுபடி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். அவனை வேலைக்காரனால வச்சிருக்கீங்க. நீ என்ன சொன்னியோ அவ போய் எதை சொல்லி வச்சாலோ தெரியல. என்னப்பா இது? 2 பேரும் பிரிஞ்சிருந்த வரைக்கும் நீங்க திட்டிக்கிட்டே இருந்தீங்க, இப்பவும் திட்டுறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாப்பா? பவி இப்போ என்னோட ரூம்ல வந்து எல்லா அவளோட சாமானெல்லாம் எடுத்து அவ ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டா. எனக்கு இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிட்ட மாதிரியே இருக்குப்பா. சரி சரி, இதே பெரிய சாதனையா நினைச்சு பேசிட்டு இருக்காத. போய் அடுத்த வேலை என்னன்னு பாரு. என்ன மனுஷன் இவரு? அப்பதான் நம்மள குறை சொன்னாரு, சரின்னு மெனக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சோம். இப்பவும் சந்தோஷப்படாம குறை சொல்றாரே. எப்பதான் அப்பா நம்மள புரிஞ்சுக்குவாரோ? எம்முட்டடி அழகா இருக்கிற, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எனக்கே உன கொஞ்சம் போல இருக்கே. அழகிடே நீ. ஓகே. அப்புறம் மிஸ்டர் நட்ராஜன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டீங்களா? ஹரி சார், இருங்க சார், இருங்க சார். சார், நான் எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். இல்ல சார், நான் எப்படி இருக்கேன்? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? நான் என்ன டாக்டரா? ஐயோ, அது இல்லைங்க சார், நான் அத கேக்கல. இன்னைக்கு புது சேலெல்லாம் கட்டி நகை நட்டெல்லாம் போட்டிருக்கேன்ல, நான் எப்படி இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்க சார். புரிஞ்சிடுச்சு. அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு புரிஞ்சிடுச்சு. நான் கிளம்புறேன். சார் சார் சார், இருங்க சார். நானும் வந்த நாள்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், இப்படி பொடி கொடுக்காமலே பேசிட்டு இருக்கீங்களே. இப்போ உங்களை பார்த்ததும் எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்திருக்கு சார். அது நிறைவேத்துவீங்களா? சொல்லுங்க சார். நானும் வந்ததுல இருந்து இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பேனா சார்? இல்ல உங்களை டிஸ்டர்ப் தான் பண்ணிருப்பேனுங்களா? ஏங்க, உங்களை யாருங்க இங்க முதல்ல வர சொன்னாங்க? நீங்க வந்ததுல இருந்தே டிஸ்டர்பன்ஸா தானே இருக்கு. சொன்னாலும் போய் தொலைய மாட்டேங்கிறீங்க. என்னங்க சார் இவ்ளோ விரக்தியா பேசுறீங்களே? பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் ஏதாவது கேட்டா வீட்டை விட்டு வந்துட்டேன், லட்சியத்தோட வந்துட்டேன், அப்படி இப்படி நீங்க ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பீங்க அதானே? இல்ல சார், அந்த கதையெல்லாம் விடுங்க சார். நம்ம பழைய கதைக்கெல்லாம் போக வேணாங்க சார். நான் இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி இப்படி நீட்டா வந்திருக்கேன்னா உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் சார். அவ்வளவுதான் சார் என்னோட ஆசை. வாங்க சார், ப்ளீஸ் சார். பாருங்க, நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். டென்ஷன் ஆச்சுன்னா ஒரு மாதிரி பேசிடுவேன், பாத்துக்குங்க. என்ன சார் நீங்க? உங்க மேல எவ்வளவு ஆசைப்பட்டு கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு என் வீட்டு ஆளுங்களை எல்லாம் பகைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க போய் இப்படி சொல்லலாமா சார்? இத பாருங்க சார், என்னோட சாபம் உங்களை சும்மாவே விடாது சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க போறது இல்ல. உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேனுங்க சார். சரி, உடனே ஒப்பாரி வச்சிடாதீங்க. இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். அப்படி உங்ககிட்ட நான் என்ன சார் கேட்டுட்டேன்? உங்க சொத்தையா எழுதி கேட்டுட்டேன்? ஒரே ஒரு செல்ஃபி, அத மட்டும் தானங்க சார் கேட்டேன். நான் உங்க ரசிகா, அதுவும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற ரசிகா. சரி சரி, நான் அந்த வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டேன். அது எனக்குள்ளேயே இருக்கட்டும். நடக்கும்போது அது தானா நடக்கட்டும். ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் ப்ளீஸ் சார். சரி, எடுத்து தோல. சார், இப்படி கோவமா சொல்லாம கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் இல்லையா? சிரிச்சமா? சார், நம்ம செல்ஃபி எடுக்கும்போது நம்ம மூஞ்சி மட்டும்தான் சார் தெரியுது.
நகை நட்டெல்லாம் போட்டிருக்கேனா, நம்மள யாராவது போட்டோ எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், ஃபுல்லா தெரியும். மேடம், எனக்கு மேடம் 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 மேடம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா மேடம்? எங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்கள எதுக்கு நிப்பாட்டிட்டு இருக்கீங்க? அவங்க போட்டோம், விடுங்க. ஐயோ சார், நீங்க கம்முன்னு இருங்க சார். நானே இப்ப யாராவது வந்தா போட்டோ எடுக்கலாம்னு இருந்தேன். நல்ல வேளை மேடமே வந்திருக்காங்க. அவங்களே நீங்க போக சொல்றீங்களே. மேடம் ப்ளீஸ் மேடம், உங்களுக்கு புண்ணியமா போகும் மேடம். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா எங்க குழந்தைக்கு உங்க பேரே வச்சிருங்க மேடம். என்னங்க மேடம் அப்படி பாக்குறீங்க? எங்களை ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துறீங்களா? மேடம் உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியுங்களா மேடம்? அப்ப எடுங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கிறோம். கை எடுங்க. ஒரு போட்டோ தானுங்க மேடம். மேடம் நல்லா நாங்க 2 பேரும் ஃபுல்லா தெரியற மாதிரி ஒன்னு எடுங்க மேடம். கொஞ்சம் அங்க பாருங்க சார். மேடம் மேடம், இன்னும் ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? நான் ஃபுல்லா நகைலாம் போட்டிருக்கேனா, அத மட்டும் ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா ப்ளீஸ்? ஒரு போட்டோ தானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் தான் மேடம் ஹரி சாரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. சார் சார், நம்ம 2 பேரும் போட்டோல நம்ம ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். சார் சார் இருங்க சார், நீங்களும் நானும் சேர்ந்து தானே போட்டோ எடுத்தோம். இருங்க சார், நம்ம பார்க்கலாம். நம்ம இன்விடேஷன் அடிக்கும் போது இந்த போட்டோ கூட போடலாம்ல? ஏதாவது சொல்லாம பாத்தீங்கன்னா நான் நிக்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் நிக்காம போயிட்டே இருப்பேன். சரி சரி, நான் எதுவும் சொல்லல. நம்ம போட்டோ பார்க்கலாம். என்ன சார் இது? அந்த அம்மா என்ன எடுத்திருக்காங்க? ஒரு போட்டோல கூட நம்ம 2 பேர் முகம் ஒண்ணாவே வரலங்க சார். அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது போல. ஒண்ணும் தெரியாம போட்டோ எடுத்து உன்னை நல்லா செஞ்சுட்டு போயிருக்காங்க. சார் என்ன நம்ம 2 பேரும் ஒரே ஒரு போட்டோ? ஏய் லூசா நீ? இனிமே நீ கோவப்பட்டாலும் சரி, கத்துனாலும் சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆள விடு. சார் சார், ஹரி சார். போங்க. சூப்பர். பவி, ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டேன். தேங்க்ஸ் பவி. இன்னைக்கு இந்த ரூம் ஃபுல்லா ஹாப்பியா தான் நிறைஞ்சிருக்கு இல்ல? ஏய், என்ன அங்க உட்கார்ந்துட்டு இருக்க? இங்க வா, என் பக்கத்துல வா. வா, இங்க வா. என்ன? ஏய், இங்க வா, உட்கார். என்ன என்னது எப்படி பண்ற? என்ன என்ன பண்ண? என் பொண்டாட்டியே நான் கையை பிடிச்சு இழுத்தேன். இதுல என்ன தப்பு? இத்தனை நாள் நான் இல்லாம எப்படிடா தூங்குனேன்? அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்குது பவி.
ஆனா அதை திரும்ப திரும்ப பேச வேண்டாம். நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நிம்மதியா படுத்து தூங்கணும், அவ்வளவுதான். டே என்ன தூங்க போறேன்னு சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? இல்லடா, ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா இந்த இடத்துல இருக்கோம். நீ கூட இந்த ரூம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்குன்னு சொன்னல, அப்புறம் எப்படி உனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ற? அப்படியா? ஓகே, பேசுவோம். உன் விருப்பமே என் விருப்பம். ம்?